வந்து அதான் அவார்டு வாங்குறதே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு திக் மூமெண்ட் தான். ஏன்னா படம் நடிக்கும்போதெல்லாம் கூட அவ்வளோ பதட்டமாக இருந்ததில்லை. இந்த அவார்டு வாங்கும்போது இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் முன்னாடிலாம் நம்ம வந்து உட்காரும் போது அதுதான் ஐயோ இப்போ நம்ம போய் என்ன பேசுறது. திடீர்னு அக்காப்பா நினச்சேன் மணிகண்டன் ப்ரோ மேலே இருக்கும்போதே ஓகே மிமிக்ரி பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு அதை தெரிஞ்சு தான் அவரும் மேலே வர்றாரு. அந்த மாதிரி நம்மளை என்ன பண்ண சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வருது. ஆனால் இந்த அவார்டு இங்கே வாங்கி நிற்கும் போது அதுலேயும் அவங்களோட கைத்தட்டலோடு அதை வாங்கும்போது அந்த பயம்லாம் தாண்டி அது ஒரு சந்தோஷமாக மாறுது. அதுக்கு தான் வந்து இவ்வளவும் நம்ம பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. அதுலேயும் இப்போது மணிகண்டன் ப்ரோ தான் சொன்னாங்க, சித்ரா லக்ஷ்மன் சார் வந்து என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு அவரோட சேனல் டூரிங் டாக்கீஸில் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தார். அப்போ கமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே சொன்னாங்க, அவருடைய சேனல் வரலாற்றிலேயே பண்ண ஒரு முதல் யங்ஸ்டர்னா நீ தான் அப்படின்னாங்க. எனக்கு வந்து இது அப்போ தான் தெரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு அதோட ஒரு சீரியஸ்னஸ் புரியல. சார் கூப்பிட்டாங்க, ஜாலியாக போய் ஒன்று பேசிட்டு வந்துட்டோம். ஆனால் அதை பார்க்கும்போது தான் வந்து ஓ ஆமாம் சார் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, எத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில். அவர் ஃபோன் பண்ணால் யாராக இருந்தாலும் எடுத்துருவாங்க, நம்ம ஃபோன் பண்ணால் நம்ம ஃப்ரெண்டு கூட எடுக்க மாட்டானுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் நம்மளை கூப்பிட்றாருன்னும் போது அது வந்து அதுக்கு நம்ம தகுதியானவனா என்னன்னு தெரில. ஆனால் அவர் பார்வையில் ஏதோ தெரிஞ்சிருக்கு, இவனுக்குள்ளேயும் ஏதோ இருக்குது பாரு சமஞ்சி ரெயின்போ காலையில் சொல்கிற மாதிரி. ஸோ அதனால தான் அவர் கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கும் போது சந்தோஷம். அப்போவே சொன்னார் நான் உன்னை கூப்பிடுவோம்ப்பா மறுபடியும் அப்படின்னு. அதேமாரி இந்த அவார்டுக்கு கூப்பிட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் என் மேலே வச்ச நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கை தான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இன்னும் நிறைய தூரம் போகணும். அதை தாண்டி வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த டிராகன் போட்டு ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு நடிப்பு டிராகன், ஒரு யதார்த்த நடிப்பு டிராகன், இந்த மாதிரி ஒரு 2 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் நான் நிற்கும் போது அது பயங்கர சந்தோஷம். நான் நினச்சே பார்க்கல சார் கையாலையும் மணிகண்டன் ப்ரோ கையாலையும் அவார்டு வாங்குவேன் அப்படின்னு. ரொம்ப நன்றி.